ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்ட்ரி செக். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் படுத்துட்டு பெட்டில் போய் படுத்தோன்னு பார்த்தீங்கன்னா தூக்கமே வராது. ஸோ வீட்டில் போய் படுத்தோன்னா ஐயோ என்னடா அது தூக்கமே வரலையே அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஃபீல் பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு காலையில் சீக்கிரம் எழுந்திரிக்குமே அப்படின்னு எக்கச்சக்க ப்ரெஷர் இருக்கும். அண்ட் தூங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கவலையாக இருக்கும். எக்கச்சக்க தாட்ஸ் ஓடும், பேய் வருதா பிசாசு வருதா அப்படிலாம் நிறைய பேர் யோசிப்பாங்க. அண்ட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணிட்டு டக்குன்னு நீங்கள் பெட்டில் போய் படுத்தோன்னே தூங்குற மாதிரி சில ட்ரிக்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது 4 ஈஸி ஸ்டெப்ஸ். ஸோ இந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் 2 நிமிஷத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாகவே போய்ட்டு தூங்க முடியும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டில் தென் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் கூட நீங்கள் விடாமல் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாகவே ஒரு 1 மந்த்க்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் பாடி இதுக்கு நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டினியூஸாக நல்லாவே தூங்கி எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கலாம். ஸோ நம்பர் 1 விஷயம் என்ன அப்படின்னா டெக்னாலஜியை நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இது என்னடா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா எஸ், நம்ம பார்த்திங்கன்னா நைட் தூங்குறதுக்கு முன்னாடி டிவி பார்த்துட்டு ஏதாவது படம் பார்த்துட்டு தூங்குவோம், இல்லை லேப்டாப் பார்த்துட்டு தூங்குவோம், இல்லை ஃபோன் நிறைய பேர் அப்படி பார்த்துட்டு அப்படியே மூடி வச்சுட்டு தூங்கிடுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்லீப் சைக்கிளை அதுக்கு எடுத்து விட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா டயர்டானால் தான் ஆப்வியஸாக தூக்கமே வரும். ஸோ அது நம்மளை எப்படி டயர்ட் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா மெலட்டோனின் அப்படின்னு சொல்லப்படுற ஸ்லீப் இன்டியூசிங் ஹார்மோன் பார்த்திங்கன்னா ஒரு 9 o'clock நைட்டு போல் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல சுரக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது சுரந்ததுனா தான் நம்மளால் டயர்டாகி நம்ம பிரெயினை லெஸ் அலர்ட் ஆக்கி விட்டு, அதாவது அலர்ட்னஸ் கம்மி பண்ணிடும். அண்ட் அதனாலேயே நீங்கள் நல்லா ரிலாக்ஸ்டாக தூங்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டெக்னாலஜி, அதாவது அந்த ஃபோன்ஸ் லேப்டாப்ஸ்லேருந்து எமிட் ஆகக்கூடிய ப்ளூ லைட் அப்படிங்கிற ஒரு லைட் பார்த்திங்கன்னா இந்த மெலட்டோனினோட ப்ரொடக்ஷனை பார்த்திங்கன்னா கம்மி பண்ணி விட்டுரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது கம்மியானாலே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டயர்ட்னஸை ஃபீல் பண்ண முடியாது. அண்ட் பிரெயின் பார்த்திங்கன்னா அலர்ட்டாகவே இருந்துகிட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தூக்கமே வராதுன்னு சொல்கிறாங்க. இதை நான் சொல்ல 2014 பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டடி எடுத்து 700 டீனேஜர்ஸ், அதாவது 700 டீனேஜர்ஸை பார்த்திங்கன்னா எடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்லீப் சைக்கிள் ஒரு கிட்டு போனவங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது நைட்டு தூக்கம் வராமல் ஒரு மிட் நைட் 2, 3 அந்த மாதிரி தூங்குறவங்க, அண்ட் காலையில் ரொம்ப லேட்டாகி அவங்களோட பாடியே ஒரு மாதிரி அவங்களோட மைண்ட் எல்லாமே அன்ஃபிட்டாக ஒரு மாதிரி கெட்டு போன மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா இவங்க கன்சிஸ்டண்ட்டாக இந்த 700 பேரை பார்த்தது பார்த்திங்கன்னா எல்லாருமே டெக்னாலஜியை நைட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதெல்லாம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் வீடியோ கேம்ஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க, சில பேர் இந்த மெசேஜ் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி சோஷியல் மீடியா ஆப்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அண்ட் நிறைய பேர் பார்த்திங்கன்னா டிவி பார்த்துட்டே அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் அப்படி பண்ணுறதுனாலே பார்த்திங்கன்னா அவங்க உடம்புல இருக்கக்கூடிய மெலட்டோனின் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கம்மியாகி அவங்களோட ஸ்லீப் சைக்கிளையே பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் வீடியோ கேம்ஸ் விளாட்றது பார்த்திங்கன்னா நைட் மோஸ்ட்டாக அவாய்ட் பண்ணணுமா. ஏன்னா நம்ம பிரெயின் லெஸ் அலர்ட் ஆனால் தான் நம்ம நல்லாவே டயர்டாகி தூங்குவோம். அதுதான் பார்த்திங்கன்னா மெலட்டோனின் பண்ணுதுங்கிறத பார்த்தோம். ஸோ வீடியோ கேம்ஸ் விளாடும் போது பார்த்திங்கன்னா நம்ம பிரெயின் அதை அலர்ட்டாக வச்சுட்டே இருக்கும். பிகாஸ் நீங்கள் ஏதாவது ஒரு இன்ஃபேக்ட் ஒரு ஃப்ரீ ஃபயரில் பப்ஜி எடுத்துக்கோங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா யாராவது உங்களை சுட வராங்களா, இப்படி பண்ணுறாங்கிறத பார்த்திங்கன்னா நீங்கள் அலர்ட்டாகவே பார்த்துட்டே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்கள் பிரெயின் டக்குன்னு அவேக்காகி ஸோ ஓகே இந்த டைமில் நம்ம அலர்ட்டாக இருக்கணும் போல் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் உங்கள் தூக்கம் வராததை உங்களால் தடுக்கவே முடியாது. நைட்டு பூரா நீங்கள் முடிச்சுட்டு தான் இருக்கணும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா டெக்னாலஜி 1 hour முன்னாடியே உங்கள் பெட்லேருந்து தள்ளி வச்சுருங்க. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா நம்ம பீஸ்ஃபுல்லாகவே நல்லாவே தூங்கலாம். ஸோ 2வது விஷயம் என்ன அப்படின்னா ஈட் ரைட். என்ன ஈட் ரைட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது சாப்பாடு தான். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இதெல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். காலையில் பார்த்திங்கன்னா பெரிய ஃபுல் பிரேக் த ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சாப்பிட்லாம். நடுவில் ஆஃப்டர்நூனில் ஓரளவு மாடரேட்டாக சாப்பிட்லாம், நைட்டில் ரொம்ப ரொம்ப கம்மியாக சாப்பிட்ணும் அப்படிலாம் சொல்லிட்டு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அண்ட் சில பேர்லாம் பார்த்திங்கன்னா நைட்டு ஃபுல்லாகவே ஃபாஸ்ட் பண்ணிவிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லுவாங்க. அண்ட் டாக்டர்ஸ் எல்லாருமே நிறையா பார்த்திங்கன்னா இதை பற்றி பேசப்பட்டு இருந்தது. பட் உண்மையிலே நம்ம நைட்டு சாப்பிட்லாமா வேணாமா, அப்படி சாப்பிட்றதுனால நம்ம ஸ்லீப் சைக்கிள் கெட்டு போகுமா? இல்லை, நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதை பொறுத்து தான் உங்கள் ஸ்லீப் சைக்கிள் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நைட்டு அதிகமாக சால்ட் இருக்க ஐட்டம்ஸ், சுகர் இருக்க ஐட்டம்ஸ் அண்ட் சீஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் அதாவது சிம்பிளாக சொல்ல போனால் ஃபாஸ்ட் ஃபுட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நைட் எடுத்துக்கிட்டிங்கன்னா மோஸ்ட்லி உங்களோட ஸ்லீப் சைக்கிள் பார்த்திங்கன்னா கெட்டு போகும். பிகாஸ் அப்படி நம்ம நைட் சாப்பிட்றதுனால பார்த்திங்கன்னா அது பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபேட்டாக போய் உங்கள் உடம்புல ஸ்டோர் ஆகும். நாட் ஓன்லி ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், என்ன ஃபுட் நீங்கள் நைட்டு சாப்பிட்டாலுமே அது ஃபேட்டாக போய் ஸ்டோர் ஆகும். ஸோ அப்படி ஃபேட்டாக ஸ்டோர் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா நைட் ரொம்ப சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கான மெயின் ரீசனே இதுதான். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக அந்த சால்ட் இருக்கக்கூடிய ஐட்டம், சுகர் அண்ட் சீஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட்டிங்கன்னா டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அப்படி டைஜஸ்ட் ஆகலைன்னா உங்களால் நிம்மதியாக தூங்க முடியாது. பிகாஸ் உங்கள் வயிற்றுக்குள்ளே ஒரு பெரிய ப்ராசஸ் அங்கே நடந்துகிட்டு இருக்கும்போது டைஜஸ்ட் பண்ண கஷ்டப்பட்டு இருக்கும். ஸோ அந்த டைமில் உங்களால் பீஸ்ஃபுல்லாக தூங்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அண்ட் அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நைட்டு ஓவராக தண்ணியாக இருக்க ஐட்டம்ஸையும் சாப்பிடக்கூடாது. லைக் வாட்டர் மெலன்,
அந்த மாதிரி செலரி அந்த மாதிரி அதை சாலட்ஸ் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வாட்டரியாக இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நைட் அவாய்ட் பண்ணோம். பிகாஸ் அதே பார்த்திங்கன்னா உங்களை அவேக்கனாக வச்சுட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரீசன் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஓவர் வாட்டர் சாப்பிட்டா என்ன ஆகும், அதான் நடக்கும். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா இதுக்கான மெயின் ரீசன். ஸோ அப்படி என்னடா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வந்து லைக் பனானா அந்த மாதிரி ஐட்டம்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு வந்து அவ்வளோவா உங்களுக்கு வந்து பெரிய ஃபேட்டாகவும் ஸ்டோர் ஆகாது அண்ட் உங்களுக்கு வந்து பீஸ்ஃபுல்லான ஸ்லீப்பும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து 3வது விஷயம் என்னென்னா வந்து பெட்டை விட்டு மற்ற வேலைகள் பண்ணும்போது தள்ளி இருக்கிறது. ஸோ இது என்னடா புது ரீசனாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா இதுக்கான ஒரு சிம்பிளாக வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். சிம்பிள் அர்த்தம். இப்போ நீங்கள் வந்து ஒரு பெட்டில் போய்ட்டு உங்கள் வேலை எல்லாமே வந்து பெட்லேயே பண்ணுறீங்கன்னு வச்சுப்போமே. ஸோ எல்லா வேலையுமே மோஸ்ட்டாக நீங்கள் பெட்டில் இருந்து தான் பண்ணுறீங்க. ஸோ அப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா வந்து உங்கள் பிரெயினுக்கு என்ன ஆட்டோமேட்டிக்காக தோணும் அப்படின்னா வந்து இது வந்து ஒரு ஒர்க்கிங் பிளேஸ் அப்படிங்கிறது வந்து உங்கள் பிரெயினுக்கு வந்து இது வந்து இண்டிகேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் நைட்டு போய் அங்கே பண்ணும்போதும் இது ஒர்க்கிங் பிளேஸ் அப்படிங்கிறது உங்கள் பிரெயினுக்கு அலர்ட் பண்ணிட்டு இருக்கனால உங்களால் தூங்குறது வந்து நிம்மதியாக தூங்க முடியாது. இதனடா புது ரீசனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிங்கன்னா வந்து எஸ் எல்லாமே பிரெயினுக்கு பார்த்திங்கன்னா வந்து இது பெட்டு தூங்குற இடம் அப்படிலாம் தெரியாது. நீங்கள் என்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறீங்களோ அதை வச்சு தான் நம்ம பிரெயினும் எடுத்துக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து எல்லாமே. ஸோ அதே பார்த்திங்கன்னா உங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க இல்லை ஸ்கூல் போகிறீங்கன்னு வச்சுக்கலாமே. ஸோ அது பார்த்திங்கன்னா உங்கள் பிரெயினுக்கு வந்து ஃபிக்ஸடாக தெரியும். ஸோ இது படிக்கிற இடம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய்ட்டு நீங்கள் உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்க மாட்டீங்க. ஸ்கூலில் பார்க்க முடியாது. ஆப்வியஸாக ஆஃபீஸ் அந்த மாதிரி இடத்துல பார்த்திங்கன்னா வந்து நம்ம போய்ட்டு படம் பார்த்துட்டு இருக்க மாட்டோம், ஒர்க் தான் பண்ணிட்டுருப்போம். அண்ட் வீட்டில் நல்லா ஜூம்லாம் பார்த்திங்கன்னா படம் தான் பார்ப்போம், ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டு ரூம்ஸ்லாம் எடுப்போம். ஸோ அது பார்த்திங்கன்னா உங்கள் பிரெயினுக்கு வந்து நீங்கள் கரெக்டாக இண்டிகேட் பண்ணணும். ஸோ மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் ஒர்க்கிங் ஹவர்ஸில் ஒர்க்கிங் டைம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பெட் அவுட் அவாய்ட் பண்ணியிருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பிகாஸ் நீங்கள் எல்லா வேலையும் பெட்டில் பண்ணிங்கன்னா அந்த ஆக்சுவலாக பெட்டில் பண்ணக்கூடிய வேலை எது அப்படிங்கிறதே உங்களோட பிரெயினுக்கு வந்து தெரியாமல் போயிடும். ஸோ அதனாலே பார்த்திங்கன்னா ஸ்லீப் அப்படிங்கிற ஒரு விஷயமே அதோட ஏரியா அதாவது ஒரு விஷயம்லேருந்து தூக்கி விட்டுரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்டாக நீங்கள் தான் வேலை பண்ண போகிறீங்கன்னா வந்து பெட்டை வந்து தள்ளியே பண்ணுங்கள். ஆர்எல்ஸ் வேறு ரூமில் போய்ட்டு அந்த மாதிரி கூட ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா வந்து நம்ம தூக்கத்தை பார்த்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக ஃபோர்ஸே பண்ணக்கூடாது. நீங்கள் எவ்வளோ தான் ஃபோர்ஸ் பண்ணி முடி தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 1000 வாட்டி சொன்னாலும் உங்களுக்கு தூக்கம் வந்தால் தான் நீங்கள் தூங்க முடியும். பிகாஸ் நைட் நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஓவராக நம்ம ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டாக இருப்போம். நாளைக்கு எதாவது எக்ஸாம் இருக்குது அப்படின்னா வந்து ஐயோ எக்ஸாம் இருக்கா, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறையா தோணும். ஐயோ ஃபெயில் ஆயிடுவோமா, பாஸ் ஆயிடுவோமான்னு பெருசாக யோசிக்க மாட்டோம். ஃபெயில் ஆயிடுவோமா, நல்லா எழுதுவோமா, எவ்வளோ மார்க் எடுப்போம் அப்படின்னு எக்கச்சக்கமான விஷயங்கள் மைண்டில் ஓடிட்டுருக்கோம். அதே மாதிரி தான் ஒரு மீட்டிங் அப்போ இல்லை ப்ரெசன்டேஷன் எதாவது பண்ணணுனாலே அந்த மாதிரி எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ப்ரெஷர் தான். ஸோ நீங்கள் வந்து அந்த டைமில் வந்து ஸ்ட்ரெஸ்ஸை லோவர் பண்ண தான் ட்ரை பண்ணணும். ஸோ அந்த டைமில் போய்ட்டு ஜஸ்ட் பெட்லேருந்து எழுந்திரிச்சு போய்ட்டு ஒரு வாக் பண்ணிட்டு தண்ணி குடிச்சிட்டு அந்த மாதிரி ரிலாக்ஸாக இருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே ஸ்லீப் வரும். சரி நீங்கள் பெட்லேயே படுத்து இந்த மாதிரி யோசிச்சுட்டே வந்து தூங்கு நிறையா ப்ரெஷர் வந்து அந்த பிரெயின்குள்ளே போட்டுட்டு இருந்தீங்கன்னா மறுபடியும் அது ஆக்டிவேட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களால் எப்போயுமே அதாவது இந்த நைட் வந்து தூக்கத்தை கெடுத்துக்கிற மாதிரி ஆகிடும். அண்ட் அதுக்கப்புறம் காலையில் போய்ட்டு நீங்கள் நினைக்கிற வேலையை கூட உங்களால் பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து மெயினான ஒரு விஷயமாகவே இருக்குது. ஸோ யாருமே ஃபோர்ஸ் பண்ணாமல் இந்த மாதிரி வந்து லேசாக ஃப்ரீயாக எடுத்துகிட்டு என்ன ரிலாக்ஸ் பண்ணணுமோ அதை போய்ட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு வந்துடுங்க. நல்லா வந்து ஃப்ரீயாக ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நைட்டு ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் நைட்டு தூங்குனீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் பிரெயின் வந்து ரெஸ்ட் மோடுக்கு போகும். உங்களால் நல்லாவும் நிம்மதியாகவும் தூங்க முடியும். ஸோ இதுதான் 4வது விஷயம். ஸோ ஓகே காய்ஸ், இந்த 4 விஷயங்கள் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கீ பாயிண்ட்ஸ் டு ஸ்லீப் ஃபாஸ்ட். ஸோ இது தவிர வேறு ஏதாவது உங்களுக்கு விஷயம் தேவைப்படுது அப்படின்னு சொன்னீங்கன்னா வந்து சொல்லுங்கள் மறக்காமல் கமெண்ட்டில். ஸோ கண்டிப்பாகவே நம்ம வந்து இன்னும் இதை தவிர வந்து நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது ஸ்லீப் அதாவது ஃபாஸ்ட்டாக தூங்குறதுக்கு. ஸோ அந்த விஷயங்களையும் நம்ம எடுத்து வேறு வீடியோ அடுத்த வீடியோ இல்லை அதுக்கு அடுத்த வீடியோவில் கூட நம்ம சொல்லலாம். ஸோ அண்ட் ஓகே காய்ஸ், பை லெட்ஸ் மீட் நெக்ஸ்ட் வீடியோ. இன்னும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் இதை ட்ரை பண்ணி பார்த்து ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஓகே காய்ஸ், பை லெட்ஸ் மீட் நெக்ஸ்ட் வீடியோ.